அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மே மாதம் 22ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோயில் கும்பாபிஷேகத்தை கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அப்போ ராஜாதி சேதுபதி ஐயா ஊர் கூட்டமெல்லாம் கூட்டியிருக்கிறாரு. அங்கே நல்ல நாள் பார்க்கணுன்ட்டு இது போட்டு பார்க்குறாங்க, பலவி போட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு சோசிக்காரர் அந்த தேதி இதெல்லாம் நல்ல நாள்லாம் பார்த்து குறித்து கொடுக்குறாரு. கண்டிப்பாக இந்த நாளில் கும்பாபிஷேகம் நிச்சயமாக நடக்கும். என் பேரை கார்த்தி கண்டிப்பாக நடத்தி வைப்பார். நீங்கள் யாரும் எந்த கவலையும் படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக சொல்கிறாங்க. அவங்களும் எல்லாருமே சந்தோஷமாக பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் சரிங்க ஐயா, கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக கூட்டமெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவும் பேசிக்கிறாங்க. அந்த ஆள் வரமாட்டான்னு பார்த்தா அந்த கிழமை வந்துட்டான். இப்போ பாரு கும்பாபிஷேகத்தை நடத்துகிறேன்னு கெடு வச்சுருக்கிறான். அதுவும் இல்லாமல் கார்த்தி கண்டிப்பாக நடத்துவான்னு வேறு சொல்லியிருக்கிறான். அந்த ஆள் நான் ஒரு வேளை கும்பாபிஷேகம் நடக்கலைன்னா நான் செத்து போயிடுன்னு வேறு சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக அதனால் செத்தா சாகட்டும், கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக விடவே மாட்டேன். அதை பற்றிலாம் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா ராஜசேதுபதி ஐயா கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, அப்பா நாளைக்கு ஏலம் அம்மனோட புடவை ஏலத்துக்கு வரப்போகுது. அது அம்மனோட மிகவும் பாரம்பரியான கொடுக்கறது. அந்த புடவையை நீ எடுத்து ரேவதியை அந்த புடவையை நீ ரேவதிக்கு கொடுக்கணும். அம்மன் புடவையை அவள் கட்டணும். அதுக்கப்புறமா நீ அந்த கழுத்தில் அவள் தாலியை நீ தாப்பா கட்டணும். அதை நீ மறந்துடாத கார்த்தி அப்படிங்கிறாங்க. சரிங்க தாத்தா, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏலத்தை நானே எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, இங்கே இருந்துட்டு உடனே எல்லோரும் அடுத்த நாள் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே சாமுண்டீஸ்வரி அவங்க எல்லாருமே கோயிலுக்கு ஏலம் எடுக்கிறதுக்காக அவங்களும் நம்ம எடுத்தாகணும் அப்படின்ட்டு அங்கே மாப்பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க. அவங்க சந்திரா அவங்க ஃப்ரெண்டோட பையன்கிட்ட என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எப்படியாவது சொல்லி நீங்கள் பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் ஏலத்தை எடுங்க, அந்த புடவை எடுத்து ரேவதிக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணுங்கங்கிறாங்க. சரிங்க தங்குறாங்க. அதுக்கு முன்னாடி ரேவதியும் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ ரேவதி வீட்டில் இருக்கிறப்ப அவங்க அக்கா ரோஹிணி ரேவதியை கிண்டல் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ன ரேவதி, எம்டி சாரை பற்றி யோசிச்சுட்ருக்கிறியா அப்படிங்கிறாங்க. சேச்சா அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் அவரை பற்றியே நினச்சிட்ருக்கிறியா, அப்படியா இப்படியா அங்கன்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணி அது ஒரு சீன் முடியுது. அதுக்கப்புறம் எல்லாருமே கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோயிலுக்கு வந்த உடனே அங்கே ரேவதி நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ ரோஹிணி மறுபடியும் கிண்டல் பண்ணுறாங்க. என்ன ரேவதி, என்னமோ யாரையும் எதிர்பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஓ, உங்கள் எம்டி சார் வருவார்னு எதிர்பார்த்துட்ருக்கிறியா அப்படிங்கிறாங்க. சேச்சா நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நான் எதுக்கு எம்டி சார் வருவார்னு எதிர்பார்த்துட்ருக்கிறேன், நீ ஏக்க அப்படிலாம் கிண்டல் பண்ணிகிட்ருக்கிற. சேச்சா அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி சரி, அதையும் தான் பார்ப்போமே. உங்கள் எம்டி சார் அன்றைக்கி தாத்தா வீட்லேயே இருந்தார், திடீர்னு இங்கே வரமாட்டாருன்னு என்ன நிச்சயம், ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க. அச்சச்சா, அவர் இங்கே எதுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறாங்க. யாரு கண்டா, நீ எங்கே இருக்கிறியோ அங்கேயெல்லாம் அவர் வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. சொன்ன மாதிரியே புடவை சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணி மந்திரமெல்லாம் முடித்து எல்லாம் கொண்டாந்து புடவை அங்கே வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிவனாண்டியும் அவங்க அப்பனும் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த விடாமல் எப்படியாவது கெடுத்து விடணும் அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணலான்னு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே பூசாரி சொல்கிறாரு, இது சாமியோட வேர்வைப்பட்டு 10 நாளாக சாமி மேலே உடம்புல சாத்தன புடவை, இது யாருக்கு கொடுப்பனை இருக்குதோ அவங்களுக்கு தான் கிடைக்கும், நீங்கள் ஏலத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாருமே ஸ்டார்டிங்லேயே ஏலத்தை ஆரம்பிக்கலான்னு வாயை திறக்கிறப்பவே கார்த்தி கரெக்டாக அங்கே 50,000ன்னு எடுத்தோடனே 50,000 சொல்கிறாரு. எல்லாருமே ஷாக்காகிறாங்க. உடனே சாமுண்டி செஞ்சுட்டு வந்துட்டான் இவன் அப்படிங்கிறாங்க. சந்திரகலா சாமுண்டி சொல்லி தங்கச்சி இருந்துக்கிட்டு இவன் வரமாட்டான்னு பார்த்தா இங்கேயும் தொலைச்சிட்டானே அப்படிங்கிறாங்க. உடனே இவர் 55,000ங்கிறாங்க. உடனே கார்த்தி 60,000ங்கிறாங்க. மறுபடியும் இவர் ஒரு ரேட்டு சொன்னால் உடனே அவர் 75,000ங்கிறாரு. மறுபடியும் இவர் 80,000ங்கிறாரு. உடனே கார்த்தி 1,00,000ங்கிறாங்க. உடனே ஊரில் இருக்கிற பூசாரி எல்லோரும் சொல்கிறாங்க, என்னப்பா இது சாமியோட புடவை இப்படி ஏலம்னு சாமிக்கு என்னமோ விலை வைக்கிற மாதிரி இருக்குது, உங்கள் சௌரியத்துக்கு ஏலத்துக்கு நீங்கள் வாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறீங்க, இது நியாயம் இல்லை, இதோட நிறுத்திக்கிங்கப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரர் இருந்துக்கிட்டு, என்னங்க நீங்கள் பேசிகிட்ருக்கிறீங்க, இப்போ நான் புடவை ஏலம்னாவே யாருக்கிட்ட பணம் இருக்குதோ அவங்க தான் இது பண்ணுவாங்க, அப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போல்லாம் கிடையாதுமா, இருக்கிறவங்க இல்லாதவங்கிற இதெல்லாம் கிடையாது, சாமியோட ஏலத்தை யார் வேணாலும் எடுக்கலாம், அதை பற்றிலாம் அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ அதுக்கு ஒரு வேறு மாற்று வழி இருக்குது. இப்படி ஏலத்தொகை அதிகமாக போனதுனால நாங்கள் சாமிக்கிட்டேயே ஓலைச்சுவடி போட்டு பூப்பட்டணம் போட்டு இது பண்ணுவோம், அதில் யார் பேர் வருதோ அவங்க தான் அவங்களுக்கு தான் அந்த சேலையை கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க.
அங்கே வந்து கரெக்டாக பேர் எழுதி போடும்போது கண்டிப்பாக கார்த்தி பேர் வந்துடுது. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுறாங்க. சந்தோஷப்பட்டு கார்த்திகிட்டேயே அந்த புடவைய கொடுத்துட்றாங்க. ராஜா சேதுபதி காதுக்கு போனோடனே அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகி சரி தெரியும் இவன் எங்கே வந்தாலும் கெடுத்து போடுவான் அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரியே கடைசி சீனாக என்ன காமிக்கிறாங்கன்னா, சாமுண்டீஸ்வரியும் ரேவதியை கூட்டிகிட்டு எங்கேயோ காரில் போகிறாங்க. மேப்லாம் போட்டுட்டு போகிறாங்க. அதோட எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.